இறுதியாக ஒரு செய்தியோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். பத்திரிகையில் வந்த செய்தி. குவைத்தில் ஒருத்தர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்துருக்கிறார். அவங்க சொன்னாங்க, அஹ்பிர் ஃபுலான் அப்னி ஃபுலான் இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா. இந்த நபர்கிட்ட போய் நீ சொல்லு, நீ சொர்க்கவாதி என்று சொல்லு அப்படின்னு ரசூல் சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமீபத்தில் நடந்திருக்க ஒரு நிகழ்வு. அஹ்பிர் ஃபுலான் அப்ன ஃபுலான், இந்த மனிதனிடத்தில் போய் நீ சொல்லு, இன்னாருடைய மகன் இன்னாரு, இவர்கிட்ட போய் நீ சொல்லு, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, நீ சொர்க்கவாதி என்று சொல்லு அப்படின்றாங்க. இவர் திகைச்சு முழிச்சு உட்கார்ந்து பகல் முழுவதும் யோசிச்சு பார்க்குறாரு. இது யாருன்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்படி ஒரு பெயரையே அவங்க கேள்விப்பட்டது இல்லை. நம்ம ஒரு பெயரையே கேள்விப்பட்டது இல்லையா, ரசூல் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, நம்ம எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறது? இப்படி ஒரு பேரே நமக்கு கேள்விப்பட்டது இல்லையே, நம்முடைய சிந்தனையிலேயே ஞாபகத்தில் இல்லை, அல்லது மறந்துட்டோமா என்று எப்படி யோசிச்சு பார்க்குறாரு, முடியல. இனி அப்படி ஒரு நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் தூக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வராங்க. அஹ்பிர் ஃபுலான் அப்னி ஃபுலானி இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதின்னு போய் சொல்லிடு அப்படின்றான். இவர் காலில் எழுந்த உடனே துடிச்சு போனார். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு தன்னுடைய நட்பு வட்டாரங்கள், இவர் இப்படி ஒரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு தன்னுடைய ஊரில், இது எங்கே உலகத்தில் எங்கே இந்த ஆள் இருக்கிறான்னு தெரியல. இந்த ஊரில் குவைத்தில் இருக்கிறாரா, வேறு எந்த நாட்டில் இருக்கிறாரா, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறாரா, சொந்தத்தில் இருக்கிறாரா, யார் எவருன்றே தெரியாது. துடிச்சு போனான். அவர் எல்லா இடத்துலையும் தகவல் கொண்டு பேசியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஃபோன் டைரக்டரியை ஃபுல்லாக படித்து முடிச்சேங்கிறார். ஃபோன் டைரக்டர் எடுத்து அந்த பேர் இருக்கா அப்படின்னு தேடுறேங்கிறார். எல்லாம் தேடி பார்த்தேன், அந்த பேர் கிடைக்கவே இல்லை. எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் போயிட்டு, நான் பல ஊர்களில் என்னென்ன நண்பர்களாக இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன், ஃபோன் பண்ணி, பார்ப்பா இப்படி ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு தேடு அப்படின்னு. எந்த தகவலும் கிடைக்கல. இப்படி சில நாட்கள் போயிடுச்சு. போன பிறகு மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அஹ்பிர் ஃபுலான் இப்னில் ஃபுலானி இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதி நீங்கள் அறிவிச்சிருங்க என்று சொல்லிட்டு, அவர் ரியாதில் இன்ன அட்ரஸில் வசிக்கிறார் அப்படின்னு அட்ரஸையும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முதல்ல 2 நாள் சொல்லலை, 2 கனவுல அவங்க சொல்லலை. ஆனால் 3 நாள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு பார்க்கக்கூடிய பெரிய பாக்கியம். அது சரி, நம்ம அந்த கனவை பற்றி பேசும்போது சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்குற பாக்கியத்தை பற்றி பேசும்போது இவர் என்ன செஞ்சுக்கிறார், உடனடியாக புறப்பட்டு அந்த ஊருக்கு போய் அதை விசாரிச்சு எடுத்து அந்த இடத்துக்கு, அந்த வீட்டுக்கு கரெக்டாக போயிட்டார். ஏன்னா அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துட்டாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறாங்க அட்ரஸ். அந்த வீட்டில் போய் கதவை தட்டி இருக்கிறாரு. ஒரு மனுஷன் கதவை திறக்கிறாரு. அந்த மனிதரை பற்றி ரஜுலுல் ஆதி, ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் வந்து கதவை திறக்கிறாரு. ஒரு ஒரு பெரிய தோற்றம், கம்பீரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு நார்மல் மனுஷன் வந்து கதவை திறக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த நபர் யாரு அப்படின்னு கேட்குறேன். ஆனால் நான் தான். எனக்கு அப்படியே உடம்புலாம் ஆடிடுச்சு. ஆனால் நான் தான் அப்படிங்கிறார். உள்ளே வாங்க, உள்ளே வந்து பேசுங்களேன் அப்படின்னு உள்ளே உட்காந்துருக்கேன். அப்போ உள்ளே உட்காந்து, என்ன விஷயமா வந்தீங்க? எங்கன்னா குவைத்திலேருந்து வர்றேன். என்ன விஷயம்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் கனவிலே வந்து நீங்கள் சொர்க்கவாதி போய் சொல்லிடுன்னு சொன்னாங்க, உங்கள் பேரை சொல்லி அப்படின்னு சொன்னதும் அப்படியே அவர் அழுதுட்டார். அப்படியே நடுங்கி அழுதார். அல்லாஹும்ம இன்னி அதூபு இலைக் மின் குல்லி தம், நான் எல்லா பாவத்தை விட்டு முன்னிடத்திலே தௌபா செய்கிறேன். அந்த இடத்துல தௌபா தான் செய்கிறார் அவர். அப்படி சொல்றார். அவர் தௌபா செய்தார். அப்படியே அழுது துடிச்சு போனார். அப்போ ரொம்ப நேரத்துக்கு அவர் அப்படியே அழ விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்ததுக்கு பிறகு இவர் கேட்டிருக்கிறாரு, இதனுடைய சிறு என்ன, ரகசியம் என்ன, நான் தெரிஞ்சுக்கிடலாமா? ஏன் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொர்க்கவாதின்னு 3 தடவை வந்து என்று சொல்லிட்டு போயிட்டாங்களே, இது ஏதோ ஒன்று இருக்க போய் தானே அது சொல்கிறாங்க, அது என்ன நான் தெரிஞ்சுக்கிடலாமா? ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அப்படியே தலையை கவிழ்ந்துட்டு ரொம்ப நேரம் கழித்து சொன்னார், நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, ஆனால் ஒரு ஷரத், என் பெயரை நீங்கள் யாரிடத்திலையும் உச்சரிக்கக்கூடாது, யாரிடத்துலையும் சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி. என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார், நல்ல ஒரு மனுஷர். அவர் மௌத்தாயிட்டார். அவருக்கு மனைவி, மக்கள், குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் கஷ்டத்துலேயும் ரொம்ப பெரிய துன்பத்திலையும் அது இருக்குது. நான் அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் நான் பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள குழந்தைகள்லாம் இருக்குது. அந்த பெண்ணால் சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு பணியாளராக தான் நான் இருக்கிறேன். ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
எனக்கு அன்றிலிருந்து நான் என்ன செய்ய, எனக்கு வரக்கூடிய சேலரியை, நான் பெறக்கூடிய சேலரியை 2ஆக வைத்து என் குடும்பத்திற்கு பாதி, அந்த குடும்பத்திற்கு பாதி என்று நான் அந்த பாதி அங்கே கொடுக்குறேன். ஆனால் அந்த பணம் யார் தர்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த மெத்தடில் கொடுக்குறேன், யாருக்கும் தெரியாது. இது ரகசியம். அல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு எனக்கு இப்போ உங்களுக்கு தெரியுது. அந்த குடும்பத்திற்கு நான் கொடுக்குறேன். ஹத்தா ஜௌஜதி, என்னுடைய மனைவிக்கும் அது தெரியாது, என்னுடைய மனைவிக்கும் அது தெரியாது. நான் என்ன செய்கிறேன், அதை அப்படியே என்ன செஞ்சேன், அவங்களுக்கு சேர்ற மாதிரி என்னுடைய எனக்கு கிடைக்கக்கூடிய ராத்திபத்திலிருந்து அப்படியே சேலரியிலிருந்து பாதியை நான் அவர்களுக்கு அப்படியே நான் கொடுத்து விடுகிறேன். இது தான் நடந்திருக்குது, வேற ஒன்றும் பெருசாக நான் செய்யலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கபூல் செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ் இதை கபூல் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு திரும்ப அழுதார். அருமையான பெருமக்களே, அண்டை வீட்டுக்காரனுடைய ஹக்குகளை நாம் பேணி நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம். யத்தீம்களை பேணி நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம். அடுத்தவர்களை பற்றி தப்பு அபிப்பிராயம் கொள்ளாமல் நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருந்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம் என்பதை இந்த செய்தியின் வழியாக எனக்கும் உங்களுக்கும் இந்த நற்போதனையை புகட்டி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹும் அவனுடைய பேரருளை பெறுவோமாக, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறுவோமாக. இந்த மஜ்லிஸை வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலித்து நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்ப்பதற்கும் சோனலோகத்திலே அவர்களுடைய காலடியிலே அமர்ந்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருலிகா என்ற அற்புதமான காட்சியை காணுவதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.